நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாகப்பழம் அறுக்கணும்னு சொல்லிவிட்டு நடுக்காட்டுலாம் தூந்து போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு 5-6 பேர் போகிறோம். இன்னொருத்த வரல, போய் கவர் தூக்கின்னு வரத்துக்கு நிறையா இருக்குதுன்னு சொன்னோம். அதனால் கவர் தூக்கின்னு வரத்துக்கு கவர் என்னத்துக்கு தூக்கின்னு வரேன், நீ கட்டப்பையை தூக்கின்னு வர நாங்கள் பேசிக்கிறோம்னு சொல்லிவிட்டு அதனால் தூக்கின்னு வரத்துக்கு அனுப்பிவிட்டோம். நாங்கள் போகிற பாது ஃபுல்லாக காட்டு பார்த்தா நில்லுங்க, உங்களுக்கு பேக் சைட் கேமரா போட்டு எடுத்து காமிக்கிறோம். ஓகேவா? இன்னைக்கு ஒரு புடி, இன்னைக்கு ஒரு கடி, பூனை பூசி கடி. ஆஹா, போந்து போயிட்டாச்சு. கவரு கிடைக்கலையா? ஒரே ஒரு பைத்தியம் வந்துட்டான். மூச்சு எடுக்கிறோம். இப்பதான் காடை ஏறினேன், காடை ஏறுறேன். நாக மரத்துக்கு நேரம் வந்துல அங்க தெருப்பாரா நாக மரம். இன்னைக்கு ஒரு புடி இருக்கிறதெல்லாம் பிடிச்சி அந்த பையன் ரப்பி தூக்கின்னு போயிடலாம்டா. வாங்கலாம். இன்னைக்கு ஒரு புடி. இன்னைக்கு நாகப்பழமே எங்க பேரை சொன்னா நாகப்பழம் வரும். நாகப்பழம்லாம் நாங்க தான். நாகப்பழம் நாங்க தான். நாங்க தான் எல்லாம். வாங்க மக்களே, எங்க ஊருக்கு வந்து நாகப்பழம் சாப்பிட்டு போங்க. அதாவது பழம் நிறையா இருக்குதுன்னு சொன்னான் நாகப்பழம். ஆனால் வந்து பார்த்தா அதிகமாக இல்லவே இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த பையில் இதா இவ்வளோ, அதில் இவ்வளோ, அதுலேயும் இவ்வளோ தான் இருக்கும். ஓகேவா? அது மட்டும் சொன்னான் மரம் ரப்பாக இருக்கு, நான் வாங்கினா போய் அறுத்தலான்னு சொல்லிட்டு சொன்னான். கண்டிப்பாக கிடைக்கல, பழமே இல்லைங்க. சரி, இருக்கிறத வச்சு உப்பு மிளகா போட்டு சும்மா பெரட்டி சாப்பிடலாம். முக்கியமாக ஒன்று, இந்த மரத்தில் இருக்குது தானே, இந்த இலைய ஒன்று முள். ஓகேவா? இதில் இப்படி குத்தி இதில் எப்படி சாப்பிடலாம், செமையாக்கும். ஒரு ஸ்பூன் மாதிரி நல்லா இருக்கு. இந்த பையில இதா இவ்வளோ, அதுல இவ்வளோ. அடுத்த நாகப்பழத்திலே இவ்வளோ தாங்க வந்துச்சுங்க பாருங்க. இந்த பயிரப்பா அறுத்தணும்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் அங்கே நாக மரத்தில் பழமே இல்லை. உப்பு போட்டோம், உப்பு மிளகாத்தூள் போட்டு சும்மா இடிச்சு ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து சும்மா செமையாக சாப்பிட்றோம். மச்சானா தகட்ட தின்னுவோம். இன்னைக்கு தின்னு மச்சான். இன்னைக்கு ஒரு புடி செம்மையாக